வணக்கங்க. இன்னைக்கு சுவையான சௌசௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் தோலை சீவிட்டு சௌசௌவை கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் அலசிட்டு ஒரு வாணலியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், எல்லாம் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தேவைன்னா இது தக்காளிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கோம், காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு தடவை ஒரு கிளறலாம். நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பையும் வேக வச்சதை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை அதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்